நாதாரி பெத்தது, அந்த ஊதாரி பெத்தது, அந்த உலக மாறி தேவடியா என் மாளிகைக்கு வர்றான். 10 நாளைக்கு படுத்திருந்து திட்டு போறான்னு, 8 நாளைக்கு இருந்து திட்டு போறான்னு என் மாளிகைக்கு வர்றான். நான் விடுவனா பாரு, அந்த பானகத்தை கூதி, அந்த நாதியா அந்த தேவடியா பெத்த பையன், அந்த ஆடுகா பெத்த போடுகா பெத்த பையன். ஆமா, அவன் கண்ட கனவு நிஜமாகி போயிருச்சு. அதனால சீக்கிரம் பாரு, எடுத்து போடுறேன், எடுத்து போடுறேன். அப்படியே நான் தூங்குற மாதிரியே நடிப்பேன். 8 செவத்துக்கெல்லாம் ஏணி வச்சு மண் அடிக்கணும், 10 செவத்துக்கெல்லாம் பாம்பேறி மண் அடிக்கணும். அவ வந்தா நீ எறும்பு கூட நுழைய கூடாது. அண்ணி அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு வந்த வழி விட்டு வரா வழி பாப்பா. அந்த நாகரி அப்படியே போகணும். என்ன காலம் தட்டி எழுப்புன்னு வச்சுக்க, அப்படியே நாறு நிறம் கிழிச்சு விட்டுருவேன். எப்படிமா கிழிப்ப? தர்றன்னு கிழிச்சு விட்டுருவேன். எடுத்து போடு சும்மாதானத்தை. நல்ல பத்திரம், காவல பத்திரம் அதெல்லாம் பூச்சிக்குது, ஜனலெல்லாம் பூச்சிக்குது. வீட்டுல இருந்தாங்கன்னா அதை திறந்து விட்டுக்கோல்ல, அதை திறந்து விட்டு நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு எல்லாம் பூட்டுக்கிறாங்க. ஐயா, அதாவது என்னைக்குமே வராத நாத்தனாரு நல்ல தங்கா வந்திருக்கிறான்னு சொல்லுங்க. என்னுடைய பெயரை கேட்ட உடனே எங்க அண்ணன் மிரட்டி வாழ ஆராய்ச்சி எடுத்துட்டு நிப்பாங்க. சொல்லு, நான் போயிட்டு வராண்டி சொல்லுவாங்களா? எங்க ஓட்டாட்டி சொல்றா சீக்கிரம். இன்னும் பண்டிலிங்க ஒரு தடவை கூட பண்டிலிங்க. எங்க அத்தனை அம்மா ஐயா திரும்ப சொல்லிட்டு வரேன். அம்மா, இந்த மாட மாளிகையில கூட கோபுரத்துல ஒருத்தருமே இல்ல. அப்படியா? நீ வரலால கூப்பிட்டீங்கன்னா யாராவது இருந்தா ஓயின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படியா? ஓ அண்ணி, ஐயா, அதாவது எங்க அந்நியாகப்பட்ட அலங்காரி நாத்தனா வரணும்னு சொல்லி அதாவது அத்தனையுமே கதவையெல்லாம் அடைத்து வைத்து விட்டாங்க. ஐயா, உள்ள சாப்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அம்மா, நான் நித்திரை கொண்டிருக்கேன்.
அடிக்கவே வேண்டாம் நன்றி அப்படி என்ன பண்ணுது அம்மா அடிக்காத பண்ணி பழகுட்டி போட்ட மாதிரி எங்க வந்திருக்கிறீங்க? போய் சம்பாதிக்க போனோம். நாய் 4 குட்டி போட்ட மாதிரி தெருவெல்லாம் பண்ணிய குட்டி போட்டு அங்க ஒரு முறுக்கு தேவையா பாரு முடிக்கலாம். நாதேரி முட்டை மொழி போட்டுமா பாடி பச்சை
வந்திருக்கிறீங்க சோத்துக்கு வந்தியா என் பிரசவோட படுத்து எந்திரிச்சு போன வந்தேன். என்னடி முடிக்கிற சொத்து சகத்துக்கெல்லாம் நான் பங்கு வாங்க வரவில்லை. என் மக்களோ பசியால வாடுறாங்க. என் மக்களுக்கு ஒருவேளை சோறு இருந்தா போட நீ பரவாயில்ல. பிள்ளைக்காதடி பிந்தி கத்திரிக்கா எப்படி நீ என்ன போய் மாற்ற வாய் பேசுன எல்லாருமே சொல்ற கேட்டுக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதோட சரி. தாயத்து போனா சீரத்து போயிருச்சு. ஆறு நக்க வரணும். நாங்கயா நாத்தியா கொழுந்தியா சொந்தம் பந்தம் பண்ணி பல குட்டி போட்ட மாதிரி வீட்டுக்கு வரலாமா? வேண்டி அடிக்காத அந்த கோயிலை மட்டும் தனியா கவனிமா. தங்கச்சி போட்டு ஓடுற தேவடியா என் வீட்டுக்கு வந்துட்டு காவல் பதனமாகல வச்சிருக்கேன். தேவடியா வரலாமா? தேவடியா வரலாமா? நாதாரி வரலாமா? பூதாரி வரலாமா? ஏண்டி பாரு, அதாவது உன்னுடைய சொத்து சொகத்துக்கெல்லாம் நான் வரவில்லை. ஒருவேளை சோறு கஞ்சி இருந்தா என் மக்களுக்கு ஊத்தாச்சு கூட ஊட்டுவேன். என் புருஷன் இறங்கி இருந்தா அரமனைக்கல்ல விட்டு என் புருஷனையும் உன்னை விட்டு 2 பேரும் படுத்துறது கூட போலாம். இல்லையே, இப்படி தகாத வார்த்தைகள்லாம் ஒருபோதும் சொல்ல வேண்டாம். என்ன ஏய் பாரு, 1000 முறை அடுக்குமுறை எடுத்ததுக்கு ஒரு நாளும் என் வாசல் நிற்கிறதுக்கு உனக்கு அருகதி கிடையாது. என்னடி வேணும்? ஒருவேளை சோறு இருந்தா பாடி ஓடி ஓட்டு
போடி. என்ன? ஏன் குடும்பம்? ஓடி அங்க. ஏய், வாடி. மக்களுக்கு ஒருவேளை கஞ்சி இருந்தா உன் தண்ணி கஞ்சி, சோறு, தண்ணி கொஞ்சம் கேட்டு திருட்டாட்டு மொழி பிடிக்கிறேன். எதிர்த்து நில்லு பேசுறீங்க. தண்ணி மருமம் கொஞ்சம் தண்ணி கேட்காம இருந்தா தண்ணி ஆறுகிற தண்ணி. அந்த உயரமாக்குறான் பாரு அவனும் அந்த கோழியாக்குறான் பாரு அவனும். ஏய், இல்லைங்க, சோறு சோறு சோறுன்னு வந்திருக்கிறான். இங்க பாருமா எங்களுக்கு தான் கொஞ்சம் தர மாட்டேங்கிறேன் அவன்லாம் எல்லாம் புடுங்கலையா சரி. ஏய், தேங்க வாடா. ஏன் அரமனைக்கு வந்துட்டு சோறு இல்லாம அனுப்பிச்சுட்டா இந்த பாவி மனசு தாங்காது. கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க, பாக்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க. நங்கியா வந்தான் ஒருவேளை கஞ்சி கூட ஊத்தலன்னு சொல்லி இந்த ஆயா சொல்ல, அந்த ஆயா பாரு எதுக்கு ஆயா அழுகிற பிரச்சனையா கூட்டிட்டு போயிட்டேன். அப்படி நாலு பிள்ளை பெற்றிருந்தியானா இந்த மாதிரி பெற்று முடிய மாட்டா பிள்ளை இல்லாத கொண்டு ரோகியாக்கும். எனக்கு வந்த ஆளுக்காரன் பாரு, 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா மூட்டில இருந்து கொண்டு வந்தேன். ஆரி ஒரு மூட்டையில எல்லா தின்னத போக 1/4 கிலோ ஆரியும் எடுத்து பாரு, அந்த ஆயா குஞ்சு பாடுகள் நடக்கல கூலியை போய் அதை எடுத்துக்கோ. சீக்கிரம் எடுத்துக்கோ, கண்ணு மூடி கண்ணு சீக்கிரம் எடுத்துக்கோ. எப்படி? ஏய், இது ஆரியம். ஆமா, சரி சரி. கையில தேவடியா பத்த நாதியாரி பத்த சீமாரி பத்தல ஏடி பிச்சைக்காரன ஒரு மாடா புடிச்சு கட்டுறதுக்கு ஒரு ஆளா திரும்பி பேசுறீ தேவடியா பத்தவளை திரும்பி பேசு. அண்ணி அதாவது இந்த ஆதரவில்லாத பெண்ணுக்கு இந்த ஆரியமாவதா கொடுத்தீங்களா? அப்படி இருந்தாலும் இதை சமைச்சு சாப்பிடுவதற்கு ஒரு பாத்திரம் தான் வாங்கிட்டு வாங்க. என்ன வேணும்? ஒரு சட்டியோ பானையோ கேட்கிறான். பின்னாடி பாரு, பழைய சக்தி நாய் சக்தி நாய்க்கு பானைனா வழக்கு அத போய் எடுத்துருவான். சீக்கிரம் எடுத்துருவான். எவ்வளவு நேரம் எடுத்துட்டியா? பாரு, நல்லா இருக்கு அப்படின்னு பாரு. ஓட்டை இருக்குதா இல்லையா? இல்ல, இது வரல இல்ல. ஒரு ஓட்டை போட்டு போடுற ஓட்டைய போட்டியா செய்ய. கையில தேவடியா பச்சை தேவடியா? ஏன் பிறந்தனுக்கு மருங்க வரமா வந்த எடு கையில சீமத்திரிக்கு சீரங்கத்தை பறிச்சு அம்மா அடுத்தது அண்ணா சமைப்பதற்கோ பானை கொடுத்து விட்டாங்க. கொஞ்சம் விறகு இருந்தா வாங்கிட்டு வாங்க அண்ணா. தருவோம். ஆமா, அந்த நாதாரிக்கிட்டயா போய் வாங்க. என்ன வேணும்? அம்மா கேட்டதுக்கு கேவரு கொடுத்தீங்க, சமைக்கிறதுக்கு சட்டி கொடுத்தீங்க,
விறகு வேணுமாயா விறகு? அப்படியா? மயம கொத்துமல்லி நாங்களாமா, மயம கொத்துமல்லி நாங்களா, பணத்துக்கு 10 படி நாங்களாமா. பாரு வேற என்ன சந்தன கட்ட குங்குமம் கிடையா? அது பாரு, என்னால வரிசையா பிறந்திருந்து என் வீட்டு எங்க அப்பா அம்மா வந்தா அதுல சமைச்சு போறதுக்காக இந்த விறகெடுத்து வச்சிருக்கிறேன். இவனுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? வந்து கெட்டு போய் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், குளத்து கெட்டு போய் வந்திருக்கிறான். அந்த வாழை மட்டும் எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்க. இந்த வாழை மட்டும் தான் கொடுத்தாங்களா? அண்ணா, அப்படியாக இருந்தாலும் அதாவது எங்க அண்ணனுடைய அரண்மனைக்கு நான் வந்து நானே சமைச்சு என்னுடைய கையால சாப்பிட்டு போனா எங்க அண்ணனுடைய சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடும். அதனால இந்த பூளை அவங்களே கொதிக்க வைக்க சொல்லுங்க. அவகிட்டியா? மறுபடியுமா? அம்மா மறுக்காவா? என்னடா வேணும்? அம்மா இங்க பாருமா, வாழை வலியத்து நீ சொன்னது போல வந்துட்ட. இந்த கூலை கூதிக்க வச்சு கொடுக்கறதா? இனிமேட்டு நீ கூதிக்க வேண்டாம். எடுத்து அடுப்பு கொடு. எடுத்து அடுப்பு கொடு. விறகு எடுத்து வை. இதோ விறகு. வைக்கியா? வச்சுட்டேன். ஏய், பாய். உனக்கு என்ன வேணும்? அண்ணி, இந்த கூழை கொதிக்க வச்சு மக்களுக்கு ஊத்துங்க அண்ணி. இந்த பொண்ணான கைனால கூழ கொதிக்க வச்சு ஊத்தணுமா? இந்த தேவடிய அரியருக்கு மூலமா சுடியிருக்குமா, 5-6 மூலமா சந்தனுக்கு போடுமா. அதுக்கு பேசுறா இந்த சக்காலத்தி வாழும். இப்ப இதுக்கு என்ன பண்ணுமா? அடுப்ப பத்த வச்சு கொடுக்கணுமாமா? நானு என் கைனால கூழு கொதிக்கணும். அப்படி கூழு கொதிக்க வச்சு நீங்க ஊத்துனா பசியார குடிச்சிட்டு போயிருவாங்க. முதல்ல எடுத்துக்குவா, முதல்ல எடுத்துருவாடா. நான் ஊதுறேன், எல்லாரும் பாத்துக்காங்க. உட்காரண்டா. எப்படியா பத்த நாதேரி பத்த பையன் போன இந்த கை நான் உனக்கு வாக்குப்பட்டு இந்த கட்டித்தன உனக்கு வாக்குப்பட்டு வர்ற தேவடி ஆளுங்களுக்கெல்லாம் நான் ஆக்கி போடுறேன். இந்த சக்காலத்துக்கு நான் ஒரு இலக்கணம் ஊதி வச்சுக்கிட்டு ஊது. அவரு போடப்பா, அப்பா நட்டாரு. தம்பி இந்த காலாத்தி கல்லெடுத்த கருமாந்தரங்கெடுத்த கருமாந்தரங்கெடுத்த அம்மா ஊர போனதம்மா என்னுடைய எடுத்த அம்மா நாட்டுக்கு தங்கடுத்த அம்மா ஊர போனாலம்மா என்னுடைய எடுத்த அம்மா ஊரு காத்தங்கடுத்த அப்பா ஊதி ஊதி போனதம்மா
எடுத்தேன். நல்லா ஊதி மெதுவாடாடி அப்பா மெதுவா மெதுவாடா 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 பதமா இருந்தது ஓத ஓத இந்த சக்கலாட்டிக்கு இந்த ஆடுக பத்த போடுகாலுக்கு இந்த தேவடியா பத்த நாடி இருக்கு ஏன் கைனால சமைச்சு போடணும்னு ஒரு விதி வந்துருச்சு. நான் பிறந்த நேரம் அப்படி பொன்னான கைனால பொண்ணி அடிச்சு வடிச்சு கொட்டிட்டு இருந்தேன். இந்த தேவடியா என் வீட்டுக்கு வந்துட்டான். பாக்குற சனங்க என்னன்னு சொல்லும், வந்த உடம்புக்கு ஒரு வா சோறு தூக்கல ஒரு வா கஞ்சி ஊத்தலன்னு சொல்லி அந்த நாக்கு மேல பல்லு போட்டு பேசுன இந்த சட்டாளி மனசு தாங்காது. நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க, பல்லு மேல நாக்கு போட்டு பேச மாட்டாங்க. அதனால ஏ தேவடியா வாடி சக்கலாட்டி வாடி பாரு. ஓத ஓத இந்த பாலா போன அடுப்பு கூட தெரிஞ்சு போச்சு. 10ல நீயாவது இந்த கூலை கொதிக்க வேண்டி பாக்கலாம். அப்படியா? அதாவது மதுரையில மீனாட்சி அம்மனாகப்பட்டவர் இருக்கிறாங்க. அதாவது நானும் ஒரு பெண் தான், அவளும் ஒரு பெண் தான். இந்த வாழை மட்டைய இந்த வாழை விதியத்தவளுக்கு இந்த வாழை மட்டை தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த வாழை மட்டையை பத்த வைத்து இந்த கூளை கொதிக்க வச்சு என் மக்களுடைய பசியை நான் ஆத்திக்கிறேன். மதுரை மீனாட்சி உன்னை போல பெண்ணாச்சி மதுரை மீனாட்சி உன்னை போல பெண்ணாச்சி அண்ணா